எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். டிரான்சாக்ஷன் STR மாதிரி பண்றதுக்கு நான் இன்னும் அவ்வளவு பெரிய பணக்கார ஆகல. இதோ இவனும் தான் அதுக்கு காரணம். இவன் தான் காரணம். ஒரு மெல் சேர்க்கிறதுக்கு காரணம் நீங்க தான். ஓ what the heck. The sugar is fucking missing me. நான் பெல்ட் போட்டுன்னு சுத்துறது பத்தாதுன்னு சொல்லிட்டு இதுதான் गाइस அந்த யானை மில்க் கேக் மாதிரி இருக்கா. அவ்வளவு தைரியமா இருக்குது. அது புறாக்கு இருக்கிற தைரியம் கூட நம்மளுக்கு இல்ல. ஒரு டைம்ல ஏலியன் மாதிரி படுத்துங்கறான். குட் மார்னிங் லெஜெண்ட்ஸ். குட் மார்னிங். இன்னைக்கு தான் ஆக்சுவலா உண்மையை சொல்ல போனோம்னா இன்னைக்கு தான் நான் வந்துட்டு இன்னைக்கு தான் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டு சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் வீடியோட இன்ட்ரோவை. த டே ஸ்டார்ட்ஸ் வெரி சூன் டுடே. காலைல 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணுன்றது என்னோட பிளான். கார்னர்ல இவன் தான் ராத்திரியெல்லாம் கேம் ஆடுறேன்னு சொல்லிட்டு கேம்ல தோத்து போய் கடைசி மட்டும் அந்த கேமை முடிக்க முடியாம தோத்து போயிட்டான். இன்னும் அந்த கேம் முடிச்சிருந்தாங்கிறான். அதனால காலைல ஏஞ்சிக்க முடியல. காலைல ஏஞ்சிக்க முடியல ஹெல்ப்ல யாரும். த டே ஸ்டார்ட்ஸ் அட் 9 o'clock. காரணம் இவன் தான். அதனால ஒரு வாக்குக்கு போலான்னு சொல்லிட்டு யோசிச்சோம். 9 மணிக்கு வெயில் அடிக்குது. பெங்களூர் வெயில்ல ரொம்ப தலைநோவா இருக்கும். ஆனாலும் போய் பார்ப்போம். இன்னைக்கு ஆக்சுவலா நம்ம வந்துட்டு நம்மளோட வெயிட் செக் பண்ண வேண்டியது. டுடே we have more of work. அப்பமா சீம்பால் தானே அது. நீ ஏதோ பேர் சொன்னீ என்னது? கடும்பால் சீம்பால். அதனால சீம்பால் கிடைக்கிற இடமும் நேற்று ராத்திரியே கண்டுபிடிச்சேன். அந்த கடை 10 o'clock சம்திங் ஓப்பன் ஆகுது. இப்ப போயிட்டு நம்ம முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம அங்க போலாம். வெயில் எப்படி அடிக்குது. இந்த வெயில்ல வாக்கிங் பண்ண முடியுமா? ஏன் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம். திரும்ப சொல்றேன். நீ லேட்டா ஏஞ்சிருந்துதான் காரணம். எனக்கு 8 மணிக்கு தான் ஹெல்ப் பண்ணாங்க. நானா பண்ணிட்டோம். அப்போ நம்ம 2 பேருமே கலனால எங்க அம்மா லேட்டா ஆயிடுச்சு தான் காரணம். போய் பார்க் கிட்ட பாப்போம். வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரியே ஃபீல் இருக்கு. ஓகே லெஜெண்ட்ஸ் வந்தாச்சு. பார்க்குள்ள வாக்குக்கு பயன் இருக்கும். பார்க் திறந்து இருக்கு. அதனாலதான் இந்த யானை இருக்கிறதுனால யானை பார்க்கு. இதுதான் गाइस அந்த யானை. அன்னைக்கு ராத்திரி நீங்க ரொம்ப இதுவா பார்த்துருப்பீங்க அந்த யானையை லேட் ராத்திரியில. அதான் இன்னைக்கு வெளிச்சத்துல என்ன நல்லா பேர் வைக்கிறாங்க. பார்க்குக்கு அப்போ பேர் வச்சிருந்தெல்லாம் வேஸ்ட். பேர் இல்ல, நாங்க வைக்கிறது தான் பேர். ரொம்ப பேசலாம்ல. மண்டையிலே போடுறேன். மண்டையில போட்டு வரேன். இதுதான் புறா. பக்கத்துல எப்படி போனோம்னா ஓட மாட்டேன். அவ்வளவு தைரியமா இருக்குது. அது புறாக்கு இருக்கிற தைரியம் கூட நம்மளுக்கு இல்ல. ஒரு டைம்ல இதை மாதிரி தான் துரத்தணும். அப்பயே எனக்கு குழந்தை துரத்திட்டு போயிடுச்சு. நாங்கள் துரத்துறதுக்கு முன்னாடி எப்படி புறா பயப்படாதெல்லாம் இல்லை. தைரியமா புறா மாதிரிலாம் இல்லை. பயப்படவோ செய்யணும் சில டைம்ல. ஆனா எதுக்கு பயப்படுறோன்றதும் இருக்கு. ஓகே சுஸ்தாயிட்டான். இதுக்குதான் சாப்பிடணுன்றது. ஒரு சப்பாத்தி 2 சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்டு இது பண்ணக்கூடாது. புரியுதா? பார்க் விட்டு வெளியே வந்து வண்டி ஆன் பண்ணிட்டோம். போலாமா? ஓகே பெட்ரோல் பங்க்குக்கு போயிட்டு வரேங்க. ஓகே லெஜெண்ட்ஸ் பெட்ரோல் போடுறதுக்கு நம்ம போல வேற பார்க் முடிச்சுக்கினேன். சில பர்ச்சேசிங் பண்ண சொன்னாங்க. அது முடிச்சுக்கினேன். அப்படிங்க வந்துட்டே இருக்கேன். கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வில் கோ ஃபார் பெட்ரோல். சரி நான் போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரேன். மிஷின் எடுத்துட்டேன். இப்போ நம்ம வெயிட் செக் பண்ணிட்டு டக்குன்னு கோயிலுக்கு போகணும். இது எங்க பாருங்க மிஷின் பக்கத்துல ஒருத்தன் ஏலியன் மாதிரி படுத்துங்கிறான். ஓகே இப்போ நம்ம வெயிட் செக் பண்ணிட்டு நம்ம வெயிட் செக் பண்ணும் போதே கேமரா பண்ண போறது பையன் தான். இதுல நிறைய அவன் இருக்கிற எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல வந்தா கேமரா பண்ணிருப்பான். என்ன தப்பு இருந்துச்சுன்னா அவனை தான் திட்டணும். ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி காட்டுது. வாணிமா நான் வந்து பாரு ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி காட்டுது போன வாட்டி. ஓகே லெஜெண்ட்ஸ் வெயிட் அதுலயே ஹோல்ட் ஆயிட்டு வேற எதுவும் டிஃபரன்ஷியேட்ஸே இல்லை. 96 97க்கு சென்ட்ரல்லே இருக்கு. இதுக்கு காரணம் எங்க அம்மா தான் ஒரு பக்கம் காரணம்னாலும் இந்த வாரம் சரியான டயட் ஃபாலோவிங்ஸே இல்லை. ராகி களி செய்யற அது இதுன்னு சொல்லி என்னை செஞ்சு விட்டாங்க. இதோ இவனும் தான் அதுக்கு காரணம் கூட. சிப்ஸ் முறுக்கு இதெல்லாம் கொடுத்தேன். அந்த மாதிரி இந்த வாரம் வந்துட்டு மற்றவங்க டிமோட்டிவேட் பண்ணா நீங்க இது பண்ணிக்க கூடாது. ஆனா இன்னைக்கே நான் வந்துட்டு பிரியாணி சாப்பிட்டு என் மன வருத்தத்தை நான் தீக்க போறேன். எனக்கு கொடுத்து இவன் 3 kg கம்மியாயிட்டான். இன்னைக்கு நான் மன வருத்தத்தை இருக்கிறேன். அதுக்கோசரம் நான் மட்டன் பிரியாணி செய்ய சொல்லி மட்டன் பிரியாணி சாப்பிட போறேன். மட்டன் பிரியாணி சாப்பிட்டு நான் இன்னைக்கு மன வருத்தத்தை தீர்த்துக்கன்னு அடுத்த வாரத்துல இருந்து கோயிலுக்கு போனோம். சாமி கிட்ட சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தமா இருக்குன்ட்டு முடியல. அடுத்த வாரத்துல இருந்து கடுமையான டயட்டுக்குள்ள போறோம். எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். கையை எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயே தெரிஞ்சுட்டு இருக்கோம். அது கையை பிடிச்சி சுத்திட்டு ரொம்ப மன வருத்தமா இருக்கு. ஜரா இருக்கு. இந்த கோயிலுக்கு போறக்கு பூ ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம். இவனாலதான் டயட் எல்லாம் இதா போச்சு. கொஞ்சம் கூட வருத்தத்துல இருக்கிற நீட்டு இல்ல. வண்டி ஓட்டுற இதுல போய் உட்காந்துக்கிறான். கோயிலுக்கு போலாம். சரி நான் கோயில்கிட்ட போயிட்டு வரேன். இந்த வாட்டி கோயில் திறந்துருக்கு. கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட்டுருப்பேன். சரி சாமியை பார்த்து சாமி கிட்ட தான் ரிக்வெஸ்ட் போட்டிருக்கேன். பார்ப்போம். காதுல பூ வைக்கிற அளவுக்கு தைரியமா கிரிஞ்ச் எஸ்தெட்டிக் போஸ் இப்படிதான் வரும். இப்படி வரும். என்ன பார்த்தா எப்படி? சரி நான் பெட்ரோல் பங்குக்கு போயிட்டு வரேன். பூ எடு
சீம்பால் படியை கண்டுபிடிச்சி சீம்பால் வாங்கிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு வரேன். இதோ ஜென்ஸ் சீம்பால் வாங்கியாச்சு. இதுதான் அந்த சீம்பால். சரிதான், கேக்கு மாதிரி வரும். மில்க் கேக் மாதிரி இருக்கா? இவங்க ப்ளஸ் நாட்டு சக்கரை வேற போட்டிருக்காங்க. ஓகே குட். நாள் தாசி சாப்பிட மில்க்குன்றதுனால நல்லா இருக்கு, நாட் பேட். லெஜண்ட்ஸ், நான் லிட்டரலாக இன்னைக்கு கெட்ட மூட் அப்செட்டில் இருக்கேன். எனக்கு லிட்டரலாக இன்னைக்கு எதுவுமே பண்ணவே தோணல. அப்பயே நான் சாப்பிட்டதோட சரி, அதுவும் இன்னைக்கு வெயிட் லாஸ் ஆகலன்னு தெரிஞ்சுட்டு டிமோட்டிவேட் ஆகி ஓடா சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு நானே இது பண்ணி எல்லாம் வாங்கி வந்து கொடுத்து செய்ய வச்சு என்ன சொல்றது, அந்த மனசு மட்டும் ஒரு மாதிரி நீ சொல்லியிருந்துக்கோ, நீ இப்போ பண்ணியிருந்துக்கோ என்னடா என்ற மாதிரி. ஓகே, இட் வாஸ் மை மிஸ்டேக் ஆல்சோ. நான் இந்த வாரம் சரியா எதுவுமே பண்ணல. அதுனோ நான் சும்மா இது பண்ணினேன். ப்ளஸ் மம்மி டேடியோட மேரேஜ் டே வந்துச்சு, அதனால அந்த ஸ்வீட்டு ரொட்டு லஸ்க்கு நல்லா சாப்பிட்டுட்டேன். ஓகே, இந்த மாதிரி சில வீக்ஸ் ஆகும், அதனால நம்ம டிமோட்டிவேட் ஆகிடக்கூடாது. எனக்கு ஒரு மாதிரி கில்ட் கான்ஷியஸ் ஃபீல்ல உள்ள போயிட்டு திரும்பி ஒரு மாதிரி ஆயிட்டேன். ஏதோ அவன் குழந்தை இருக்கிறதுக்கோசரம் அவன் கூட பேசிக்கின்னு ஆடிக்கின்னு கொஞ்சம் நார்மலைஸ் ஆகிறேன். இந்த வாரம் ஃபுல்லா ஒரு என்ன சொல்றது, வெயிட் ஜாஸ்தி ஆகல, அது ஓகே சந்தோஷம். அதே வெயிட்ல மெயின்டைன் ஆயிருக்கும். 3 வாரத்துல நம்ம வந்துட்டு 8 kg கம்மி பண்ணிட்டோம். ஒரு வாரம் ஃப்ரீ ஆஃப் கெஸ்டா கொடுத்துட்டு இன்னைக்கு வேற நல்லா சாப்பிட்டுட்டேன். இதுக்கு மேல யோசிக்க கூடாது. இன்னைக்கு இதாயிடுச்சு டிமோட்டிவேஷன்ஸ்க்கோசரம் ஒரு நாள் நம்ம பரவாயில்ல இதுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு மேல வி நீட் டு ப்ளஸ் நான் போன வாரம் பீஸா, அதுக்கப்புறமா கேலரிஸ் எல்லாத்துக்கும் கவுண்ட் பண்ணேன் நான். அதனால எங்கேயோ மிஸ் பண்ணிட்டுக்கிறேன். அந்த ஸ்வீட்ஸ்ல மிஸ் பண்ணிட்டுக்கிறேன் நான். அந்த சுகர் இஸ் ஃபக்கிங் மிஸ்ஸிங் மீ. முந்தினேத்து சாப்பிடும் போது அந்த குழம்பெல்லாம் இது பண்ணி இதுக்கோசரம் கொஞ்சம் ரைஸ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டேன். களி சாப்பிட்டு கொஞ்சம் ரைஸ் வேற சாப்பிட்டேன் அந்த குழம்புக்கோசரம். அந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணிட்டேன். மேக்ஸ் இட் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டூ எனிதிங். ஒரு மாதிரி ஸ்டக் ஆயிட்டு சரி இன்ஸ்டாஸ் கொஞ்சம் அப்லோட் செஞ்சு அதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் கெப்ட் குவைட் சைலண்ட்லி. ஐ ஹவ் ஸ்லெப்ட். டோன்ட் நோ பட் வி வில் டூ இட். அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுத்துட்டுலாம் போகிற மாதிரிலாம் இல்லை. நான் பண்ணுவேன். இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இன்னும் கொஞ்சம் புதுசாக ஆரம்பிக்கிறேன் நாளிலேருந்து. அதனால் அவ்வளோ ஈஸியாக விடுற மாதிரி இல்லை. எல்லாரும் மேலே சும்மா பழி போட்டேன் நான். இட் வாஸ் கம்ப்ளீட்லி அ ஃபால்ட் அப்பான் மீ. எல்லாருக்குமே உங்களால தான் காரணம்னு சொல்லிட்டு பெருசாக எங்கள் மம்மி லீவில் இருக்கும்போது டயட் இருக்கும்போது கஷ்டம். அவங்களுக்கு நான் சாப்பிடல இது பண்ணலன்னா டாங் பண்ணினே இருப்பாங்களா, அது ஒரு மாதிரி பிரெயின்குள்ளே ஓடிட்டே இருக்கும். பட் ஷீ இஸ் மேக்கிங் ஃபார் மை குட். எங்க வேற எதனா ஆயிட போகுது பாடிக்குன்ட்டு. அதில் இட் வாஸ் அவர் மிஸ்டேக். வி நீட் டு மேக் இட் கரெக்ட். மற்றவங்க யாரையும் நம்ம தப்பு சொல்லக்கூடாது. நானே தான் சும்மா பள்ளி போட்டு என் மனசு திருத்திக்கோசரம் சும்மா எல்லாரும் மேலேயோ நீ தான் நாளைக்கு வேற யாருனா இருந்தா கூட சும்மா சொல்லியிருப்பேன் நீ தான்ட்டு. அதனால அந்த மாதிரி சொல்லி இது பண்ணியிருந்தேன். அதனால nobody is fault, it's fault upon me. It is reason for me. நான் தான் கரெக்டா பண்ணல. So that I'll maintain it hereafter. நான் பெல்ட் போட்டுன்னு சுத்துறது பத்தாதுன்னு சொல்லிட்டு இவனும் அண்ணா போட்டு பார்த்து எனக்கு ஆசை வந்துருச்சு. எதுலடா இவன் தான் எனக்கு எடுத்து இந்த காரணம். இவனாலதான் நான் எதுக்குமே காரணம் இல்லை. எல்லாத்துக்குமே இவன் தான் காரணம். சம்பந்தமே இல்லாம நான் மெலிசாக வேண்டியவன். நான் இவன் மெலிசா இந்த காரணம் நான் தான் சொல்லி மாத்தி விட்டான். ஓகே, நம்ம எஸ்டிஆர் மாதிரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் காட்டுறோம். டிரான்சாக்ஷன் எஸ்டிஆர் மாதிரி பண்றதுக்கு நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய பணக்கார ஆகல. எஸ்டிஆர் கிட்ட அவ்வளவு கேஷ் இருக்கு. அவர் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுவாரு பெருசா. என்கிட்ட அவ்வளவு கேஷ்லாம் இல்ல. நம்ம எஸ்டிஆர் மாதிரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான் காட்டுறோம். ரிகவரி ஆயா வரும். எப்பவுமே லெஜெண்டா இருங்க. ஆல்வேஸ் ஸ்டே லெஜெண்ட்ஸ். வட்டா நானே.